Hi friends, welcome to our channel. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 1947-50 அந்த டைமில் ரிலீஸ் ஆன ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் சர்வைவல் மூவியை பற்றி பார்க்கலாம். 100 million miles to earth, 200 million miles to earth அப்படிங்கிற நேமில் ரிலீஸ் ஆன ஒரு மூவி தான் இது. ஃபிஷர்மேன்ஸ் ஃபிஷிங் பண்ண இடத்துல ஒரு ஃப்ளைட் வந்து கிராஷ் ஆகுது. உள்ளே இருக்கக்கூடிய பீப்புள்ஸ் எல்லாம் ரெஸ்கியூ பண்ணும்போது அவங்கக்கிட்ட இருக்கிற ஒரு பாட்டிலை ஒரு ஸ்மால் பாய் எடுத்துகிட்டு போய் அவங்க ஊரில் இருக்கிற சயின்டிஸ்ட் கிட்ட கொடுக்குறான். அந்த சயின்டிஸ்ட் அது என்னன்னு தெரியாமல் ரூமுக்குள்ளே வச்சு கொஞ்ச நேரத்தில் டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆனதுனால ஒரு மான்ஸ்டர் வெளியே வருது. இப்போ ஒரு பக்கம் அந்த கேப்டன் கவர்மெண்ட் எல்லாருமே அந்த மான்ஸ்டரை தேடிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அந்த சயின்டிஸ்ட் அந்த மான்ஸ்டர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அதை வச்சு ரிசர்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கேஜில் அதை லாக் பண்ணி அந்த பர்சனோட லேபுக்கு அதை எடுத்துகிட்டு போயிட்டுருக்கான். பட் எவ்ரி மினிட்ஸ் அதோட சைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கிறதுனால அந்த கேஜ் சைஸை விட அந்த மான்ஸ்டரோட சைஸ் பெருசாகிடுச்சு. ஸோ ஃபைனலி அந்த மான்ஸ்டர் அந்த கேஜை பிரேக் பண்ணிவிட்டு அந்த இடத்த விட்டு வெளியே போகுது. அந்த வில்லேஜில் இருக்கக்கூடிய அனிமல்ஸ் எல்லாத்தையுமே அட்டாக் பண்ணிகிட்டு இருக்கு. இன்னும் அதோட சைஸ் அதிகமாக இருக்கிறதுனால அப்படியே சிட்டிக்குள்ளே வந்து அங்கே இருக்கிற எல்லாருமே அட்டாக் பண்ணுது. மோஸ்ட் பில்டிங்ஸ் எல்லா பிளேஸையுமே. ஒரு பக்கம் சோல்ஜர்ஸ் எல்லாமே ப்ரிப்பேர் ஆகிட்டு இருப்பாங்க அந்த மான்ஸ்டரை ஃபினிஷ் பண்ணுறதுக்காக. ஆனால் அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், அதனால் அவங்களோட புல்லட்ஸ் அதை எதுவுமே பண்ணாது. அடுத்த சீனில் அந்த மான்ஸ்டர் சைஸில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய எலிஃபண்ட்டை அதுக்கு ஈக்குவலாக ஃபைட் பண்ண வைப்பாங்க. ஸோ அந்த மான்ஸ்டருக்கும் அந்த எலிஃபண்ட்டுக்கும் நடக்கிற ஃபைட் வேறு லெவலாக இருக்கும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி கிளைமேக்ஸில் அந்த எலிஃபண்ட்டை அந்த மான்ஸ்டர் பியர் பண்ணிடும். ஸோ ஐ ஆல்சோ ஸோ ஷாக்கிங் ஹவு த பீப்புள் டேக் திஸ் ஷாட் around 50 to 70 years ago, because the monster shot and the elephant fight sequence, there's a lot of variety sequence are there. கிளைமேக்ஸில் ஒரு பிரிட்ஜ் பக்கத்தில் அது மூவ் ஆகிட்டு இருக்கும்போது அந்த பிரிட்ஜ் பிரேக் ஆகி அந்த மான்ஸ்டரோட லைஃப் முடிஞ்சிடும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், அந்த இயர்லேயே இந்த மாதிரி ஒரு மூவியை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. தட் வாஸ் த குவாலிட்டி. ஸோ இப்போ அந்த ஸ்மால் பாய் என்ன பண்ணுறான்னா அந்த கேவுக்குள்ளே மறைச்சி வச்ச அந்த பாட்டிலை எடுத்துகிட்டு அந்த வில்லேஜில் இருக்கக்கூடிய சயின்டிஸ்டோட வீட்டுக்கு போகிறான். எப்போ அவனுக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரேஞ்ச் அண்ட் டிஃப்ரெண்ட்டான திங்ஸ் கிடைச்சாலும் அதை எடுத்துகிட்டு போய் அந்த சயின்டிஸ்ட் கிட்ட கொடுத்துருவான். அந்த சயின்டிஸ்ட்டுமே அதை வாங்கிட்டு அந்த ஸ்மால் பாய்க்கு சில அமௌண்ட்டை கொடுத்துருவான். ப்ளஸ் அதை வச்சு ரிசர்ச் பண்ணுற மாதிரி. இந்த வாட்டியும் அந்த பாட்டிலை கொண்டு அந்த சயின்டிஸ்ட் கிட்ட கொடுக்குறான். அதை வாங்கிட்டு அவனுக்கு காயின்ஸ் கொடுக்குறான். இப்போ அந்த சயின்டிஸ்ட் அந்த பாட்டிலை அவனோட வீட்டு கொஞ்ச நேரம் அவனை பார்த்துட்டு அவனோட ரூமில் வச்சுட்டு போகிறான். ஆஃப்டர் அதை செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஆக்சுவலாக அந்த பாட்டிலை ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சரில் மெயின்டைன் பண்ணுவாங்க, ஒரு பர்டிகுலர் கூலிங் டெம்பரேச்சரில். இப்போ சடனாக அந்த ஹவுஸில் அந்த டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆனதுனால அந்த பாட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக கிராக் ஆக ஆரம்பிக்குது. இப்போ சடனாக அந்த பாட்டில் பிளாஸ்ட் ஆகுது. இப்போ அந்த பாட்டிலுக்குள்ளேருந்து ஒரு ஸ்மால் மான்ஸ்டர் வெளியே வருது. ஸோ அந்த மான்ஸ்டர் பார்க்குறதுக்கே செம டெரராக இருக்கும், லைக் காட்ஸிலா மாதிரி. இப்போ அந்த ஸ்பாட்டுக்கு அந்த சயின்டிஸ்ட் ரிட்டர்ன் வரும்போது அந்த பாட்டிலை பார்த்து ஷாக் ஆகி பக்கத்துலேயே அந்த மான்ஸ்டர் இருக்கிறதையுமே பார்க்குறான். இது ஏதோ ஒரு டிஃப்ரெண்டான கிரியேச்சர் அப்படின்னு சொல்லிட்டு இதை வச்சு ரிசர்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த பர்சன் பிளான் பண்ணுறான். ஸோ அதனால் இப்போ அந்த மான்ஸ்டரை ஒரு சின்ன ஸ்மால் கேஜுக்குள்ளே லாக் பண்ணி வைக்கிறான். பட் எவ்ரி மினிட்ஸ் அதோட சைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஒரு பர்டிகுலர் டைமில்
அந்த சயின்டிஸ்ட் டிசைட் பண்ணுறான், இதுக்கு மேலே நம்ம ஹோமில் வச்சு இந்த மான்ஸ்டரை ரிசர்ச் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால சிட்டியோட அவுட்டோரில் இருக்கக்கூடிய அந்த பர்சனோட ஒரு லேபுக்கு அந்த மான்ஸ்டரை எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறான். சேம் டைம் இன்னொரு பக்கம் அந்த இம்பார்ட்டண்டான அந்த பாட்டிலை காணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேப்டன்ஸ்லாம் அந்த ஃபிஷர்மேன்ஸ் இருக்கிற லொக்கேஷனுக்கு வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்க. அப்போ தான் அங்கே இருக்கக்கூடிய அந்த ஸ்மால் பாய் எங்கள் ஊர் சயின்டிஸ்ட் கிட்ட தான் நான் அதை கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிக்கிறான். இப்போ எல்லாருமே அந்த சயின்டிஸ்ட்டை தேடி போயிட்டுருக்காங்க. பிகாஸ் அவங்களுக்கு தெரியும் அதை ஓப்பன் பண்ணால் அது ரொம்பவே டேஞ்சர் அப்படின்னு சொல்லிட்டு. Hey guys, welcome to our channel. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவியை பற்றி பார்க்கலாம். ஸோ இது வரைக்கும் பார்த்த மூவி மாதிரி இல்லாமல் இந்த மூவியில் ஒரு டிஃப்ரெண்டான ஒரு மூவி. 1947 or 57, ஓகே. ஸோ அந்த டைமில் ரிலீஸ் ஆன ஒரு மூவி தான் இது. கிட்டத்தட்ட 50 to 70 years ago ரிலீஸ் ஆன ஒரு மூவியை பற்றி பார்க்க போகிறோம். இந்த மூவியில் மான்ஸ்டர்ஸ் வரக்கூடிய சில சீக்வன்ஸ் இருக்கும். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சயின்ஸ் ஃபிக்ஷன் சீக்வன்ஸுமே கொடுத்துருப்பாங்க. 200 million miles to earth அப்படிங்கிற நேமில் இருக்கக்கூடிய ஒரு மூவி தான் இது. மூவியோட ஸ்டார்டிங்கில் ஒரு குரூப் ஆஃப் ஃபிஷர்மேன்ஸ் கடலில் ஃபிஷிங் பண்ணிகிட்ருப்பாங்க. அப்போ வானத்துலேருந்து ஒரு வேகமாக ஒரு ஃப்ளைட் கிராஷ் ஆகுது. கரெக்டாக அந்த ஃப்ளைட் கிராஷ் ஆகி அவங்க இருக்கிறதுக்கு ஆப்போசிட் பிளேஸில் கிராஷ் ஆகிருந்தது. இதை பார்த்து எல்லாருமே மூவ் பண்ணி போகிறாங்க. பட் சில ஃபிஷர்மேன் அந்த ஸ்பாட்டுக்கு போய் அந்த ஃப்ளைட்டுக்குள்ளே ஸ்டக் ஆகிட்டு இருக்கக்கூடிய கேப்டன்ஸை ரெஸ்கியூ பண்ணுறாங்க. அப்படி அங்கேருந்து ரெஸ்கியூ பண்ணுற கேப்டன்ஸில் சிலர் டிஃப்ரெண்ட்டான பாட்டில்ஸ், ரிசர்ச் பொருள்கள்லாம் வச்சுருக்காங்க. ஸோ அவங்க வச்சுருக்க அந்த பாட்டில் தான் இந்த மூவியோட கோர். ஆக்சுவலாக இந்த ஃபிஷர்மேன்ஸ் கூட ஒரு ஸ்மால் பாயும் இருப்பான். இப்போ அதுக்குள்ளே கூட எல்லாருமே ரெஸ்கியூ பண்ணிவிட்டு பீச்சுக்கு போயிட்டுருக்காங்க. அப்போது அந்த கேப்டன்ஸ் வச்சுருக்க அந்த பாட்டிலை அந்த ஃபிஷர்மேன்ஸ் கூட இருக்கிற ஸ்மால் பாய் யாருக்குமே தெரியாமல் மறைச்சி வைக்கிறான். அவங்க எல்லாருமே போனதுக்கப்புறம் அவன் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு குகைக்குள்ளே போய் அந்த பாட்டிலை மறைச்சி வைக்கிறான். பிகாஸ் he has a plan, ஓகே. இப்போ அந்த கேப்டன்ஸை ரெஸ்கியூ பண்ணுறதுக்கு ஆஃபீஸர்ஸுமே வராங்க. அங்கே இருக்கிற ஃபிஷர்மேன்ஸ் எல்லாருக்கிட்டையுமே எங்கள் கேப்டன்ஸை ரெஸ்கியூ பண்ணதுக்கு தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. பட் they forget their bottle, ஓகே. அங்கே இருக்கிற அந்த டிஃப்ரெண்ட்டான பாட்டிலை எடுக்கிறதுக்கு மறந்துட்டாங்க. இப்போ அந்த ஸ்மால் பாய் அங்கே இருக்கக்கூடிய குகையில் மறைச்சி வச்ச பாட்டிலை எடுத்து பார்க்குறான். அது பார்க்குறதுக்கே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக அண்ட் ஸ்ட்ரேஞ்சாக இருக்குது. ஸோ அதனால் ஒரு விஷயம் பண்ண போகிறான், ஓகேவா. இப்போ அந்த ஸ்மால் பாய் அங்கே இருக்கக்கூடிய குகையில் மறைச்சி வச்ச பாட்டிலை எடுத்து பார்க்குறான். அது பார்க்குறதுக்கே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக அண்ட் ஸ்ட்ரேஞ்சாக இருக்குது. ஸோ அதனால் ஒரு விஷயம் பண்ண போகிறான், ஓகேவா.